பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 தமிழ் அரசியல் கைதிகள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. அத்துடன் மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த தமிழ் கைதிகளில் 3 சுகையினம் காரணமாக சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் துஷார் புல்தெனிய தெரிவித்தார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள 14 தமிழ் அரசியல் கைதிகளும் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு கோரி அனுராதபுரம் மற்றும் கொழும்பு மெகசின் சிறைச்சாலைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சந்தித்தார். அவர்கள் உண்மையில் 2 வருடங்கள் 5 வருடங்களுக்கு மேலாக அந்த 14 கைதிகள் அனுராதபுரத்தில் 2 கைதிகள் மொத்தம் 16 கைதிகள் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு சிறு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் எந்தவித குற்றமும் என்ன குற்றம் இழைத்தார்கள் என்ற ஒரு கைது செய்யப்பட்டவர்களால் குற்றத்தை பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 5 வருடங்களாக கொண்டு செல்வதும் டேட் போட்டு திருப்பி வருவதுமாக இருக்கிறார்கள். உண்மையில் மனவேதனையாக இருக்கின்றது. அவர்களுடைய கோரிக்கை முற்றுமுழுதும் நியாயமான கோரிக்கை. அதாவது தங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள், தங்களுடைய வழக்கை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது எங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற உண்மையான கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து அரசாங்கம் இந்த விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் அவர்கள் உயர் நீதிமன்றத்தால் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்குரிய அந்த ஹைகோர்ட்டுக்கு அவர்களுடைய வழக்குகளை மாற்றி அவர்களுக்கு மிக விரைவில் பிணையோ அல்லது புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுதலை செய்யும்படி இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தம்மை விடுதலை செய்யுமாறு சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் அண்மை காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆட்சிக் காலத்தில் 2012ஆம் ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பியிருந்த 8 பேரை நீதிமன்றம் இம்மாதம் 25ஆம் தேதி விடுதலை செய்தது. தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதியிலிருந்து உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்துடன் தமக்கு எவ்வித மருத்துவ சேவைகளும் வேண்டாம் என சிறைச்சாலை அதிகாரிக்கும் எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றார்கள். இவர்களில் 15 பேரின் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 25ஆம் தேதி புதன்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த கைதிகளில் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் புனர்வாழ்வுக்கு செல்ல மறுத்த கைதியை மட்டும் விடுதலை செய்திருந்தார்கள். அத்துடன் 2012ஆம் ஆண்டு பிணை வழங்கப்பட்ட கைதிகளில் 8 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஏனைய கைதிகளுக்கு சட்டமா அதிபரின் திணைக்களத்தின் அறிவுறுத்தல் கிடைக்காத நிலையில் மேலும் 2 கிழமைகள் அவர்களை தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் கூறியது. இந்த அடிப்படையில் தமிழ் அரசியல் கைதிகள் 5வது நாளாக இந்த உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2009 இங்க வந்த நான் 2 பிள்ளைகள் புனர்வாழ்விலிருந்து வந்திருக்கிறோம். காலகாலமாக எங்களை ஒருவரும் கவனிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. எங்களை கணவர் இருக்கிறாங்க, எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம இருக்கிறாங்க. மற்றது எங்களோட தமிழ் கூட்டமைப்போ எதுவுமே எங்களுக்கு கண்டுகிறதும் இல்லை. எந்த ஒரு அமைப்பும் எங்களுக்கு உதவி திட்டங்களோ எதுவுமே செய்ததும் இல்லை. உலக தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. என்னுடைய தந்தை கடல் தொழில்தான் செய்து பிழைக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். தற்போது 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட பணம்
வழங்கப்படுகிறது. ஆனா இதில் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாள் போராளிகள் 10 பேருக்கு உதவிகள் செய்திருந்தால் கூட இப்படி நாங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது.